ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் மற்றும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் முழுமையாக பாருங்கள். அப்போது சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நான் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயங்களும் தடைகள் தாமதமின்றி உடனடியாக கிடைத்து ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே. எனவே சித்தர்கள் வாக்கின்படி இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 8 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 12 குடைய சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 6 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடித்தால் நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்ததுன்னா அதெல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. புதுசா வீடு வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே வீடு கட்டுவது, வீடு வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது ஆசைகள் மற்றும் லட்சியத்திற்கு உங்க பயம்தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துங்க. எனவே பயத்தை விட்டொழித்து தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கண்டிப்பாக தேவைப்படும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு என்பதால் நண்பர்கள் மற்றும் சான்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்று செயல்படுங்கள். திட்டமிடாத வழிகளில் கூட பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய நாள் மிக மிக பிரகாசமாக மாறுங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். சமுதாய நிகழ்ச்சிகள், சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. முக்கியமா உங்களுக்கு பணம் வரவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு நண்பர்களே. எனவே அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்கள். எது அவசியமோ அதை மட்டும் வாங்குங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. பணம் வரக்கூடிய இந்த சதனத்தை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஈடுபாடு கொள்ளுங்க நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து செக்யூர்டா இருக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காதல் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நீங்கள் உங்களை மனம் கவர்ந்த காதலரிடம் அன்பை காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சரியில்லைங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த வந்து தயங்காம வந்து கருத்துக்களை தெரிவித்து நீங்க கண்டிக்கணுமோ அதெல்லாம் கண்டிச்சு தான் போகணுங்க. இந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்திலையும் அன்பை காட்டினீங்க அப்படின்னா அது உங்களோட உறவை வந்து மேம்படுத்தாது. அதுக்கு பதிலாக அது வந்து உறவை வந்து கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதால் எல்லா விஷயங்களும் அன்பை உங்களிடம் மனம் கவர்ந்த காதலிடம் நீங்கள் காட்ட வேண்டாம் நண்பர்களே. மற்ற போட்டியாளர்களிடம் நீங்கள் போட்டியிடும் பொழுது உங்களது மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். மனத்தெளிவு மூலமாக பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. பழைய குழப்பங்கள் மனதில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க தெளிவாக நல்ல முடிவு எடுத்து விளக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சில விருந்துகளில் நீங்க கலந்துக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா உங்க முக்கியமான வேலைகளை விட்டுட்டு அந்த மாதிரி பொன்னான நேரத்தை வந்து நீங்க விருந்துகளில் கலந்துக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடுத்தாதீங்க நண்பர்களே. அதனால பின்னாடி நீங்க வருத்தப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் மிகச்சிறப்பாக அமைதியுடன் ஒற்றுமையுடன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து இந்த தினம் ஒற்றுமையாக இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையில் அமைகிறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த தினம் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பிரச்சனை தீரும். வாழ்க்கைக்கு தேவைகள் என்னென்னவோ அது எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நண்பர்கள்லாம் உங்களுக்கு தக்க நேரத்தில் கரெக்டாக கை கொடுத்து உதவுவாங்க. எனவே அதன் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கு. செலவுகளை மட்டும்
செய்யாமல் பணத்தை பத்திரமா பார்த்துக்கங்க. சேவிங்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட் உண்டுங்க. என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும். அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 2வது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அனைவருமே இந்த 2 விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க நண்பர்களே. உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணுங்க. உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் ரொம்ப மதிப்பு மரியாதையை கொடுத்து பேச வேண்டியது நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. கனிவாக பேசுங்க. சூப்பரான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல நல்ல ஒரு தெளிவு ஏற்படுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு மதிப்பளிக்கணுங்க. நீங்க சொல்றதுதான் சரின்னு நீங்க விடாப்படியா இருக்கக்கூடாது. இறை வழிபாடுகள் மூலமாக மன தெளிவு இன்னும் அதிகமாகுங்க. மனசுல அமைதி பெருகும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்க மூலமாக சில தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். புதிய நபர்களுடைய தன்மைகள் குணங்களை நீங்கள் அறிந்து அதன் பிறகு நட்புறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது. ஸோ அந்த 1 மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது. அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே. எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள். உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.